சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சில ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது, ஐய்யய்யோ! நானா? ஏன் இந்த ட்ரெஸ் போட்டேன்? என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? வந்து எந்தெந்த படம் மேடம்? ஆ ஓகே. நோ. ஐய்யய்யோ! அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனா நீங்க அத யோசிக்கிறீங்களா? அடடா! கம் ஏன் இது பண்ணோம் ஆமா. அப்படின்லாம்? ஆ. இப்ப பார்க்கும்போது ரொம்ப சில்லியா இருக்கும். ஆனா அந்த டைம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமென்டேஷன் தான். இப்போ சினிமா பத்தி எதுவுமே தெரியாம வந்த ஒரு சூழ்நிலையில மேம், அடுத்தடுத்து கமிட் ஆகி ஒரு பெரிய வெல்கமிங் இருந்தது அப்படின்றது. ஓ எஸ். அ அப்போ அத ரிசீவ் பண்றது எப்படி இருந்தது? பெரிய லெஜெண்ட்ஸோட எல்லாம் ஆக்ட் பண்ண போறோம். அந்த ஒரு ஃபியர் அப்படின்றதெல்லாம் இருந்ததா? என்னைக்குமே இருந்ததில்ல. ஆ ஏன்னா, நான் வந்து சந்திச்ச சந்திச்சவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸா பார்த்தேன். மனிதர்களா நான் பார்த்தேன். அண்ட் நான் ஒருத்தங்கள பத்தி ஒரு அபிப்பிராயம் எனக்கு ஏற்படணும்னா, அவங்களுடைய செயல்களால தான் எனக்கு ஏற்படும். இன்னைக்கு நான் இவங்களெல்லாம் நான் சொல்றேன் இல்லைங்களா, இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சதுனால, என் வாழ்க்கை அந்த வழியே மாத்துற அளவுக்கு என்ன வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு இண்டிவிஜுவலா தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு இது வந்து என்னுடைய கருத்து, உண்மையும் கூட. ஒரு மனிதனுக்கு லைஃப்ல அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குதோ, அது வந்து அவங்களுடைய சாதனையால தான் கிடைக்கணும்.